இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோண்டாவோட கார். இதோடைய விலை வந்து 39,50,000. ஓகே வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாரு, எல்லாமே நீங்கள் விலை கூடின காராக போடுறீங்க, 40 லட்சத்துக்குள்ளே வந்து ஒரு காரை போட சொல்லி. ஸோ நான் அவருக்காக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கேன். அதாவது நான் போகிற கார்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறீங்க, எல்லாமே நீங்கள் விலை கூடின காராக போடுறீங்க, ஒரு 40 லட்சத்துக்குள்ளே வந்து போட சொல்லி. ஸோ அவருக்காக தான் நான் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கொழும்பு மாலபேல இருக்கிற குஞ்சிக்கார் வந்து பார்ட் 2. ஸோ அவங்கள்ட்ட வந்து 2 ஷோரூம் இருக்குது. நான் அடுத்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காரையும் காட்டுறேன் பாருங்கள். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கால் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து கார் சேல்ஸ்மேன் கிடையாது. நான் வந்து கொழும்பில் வந்து கார் எங்கெங்கெல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு தேடி வீடியோவை தான் போட்டுக்கிட்டுருக்கேன். அதாவது மக்களுக்கு வந்து வெளியில் கொண்டு வரேன். இப்போ வந்து எப்படி தெரியும், இப்போ ஊர்களை விட வந்து இப்போ கொழும்பில் தான் கார்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொழும்பில் வந்து எங்கெங்கே நல்ல கார்கள் வாங்கலாம், என்ன மாடல்ஸ்கள் வாங்கலாம்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். கார் வந்து டீலரும் கிடையாது. நான் வந்து கொழும்பில் வந்து எங்கெங்கே வந்து கார்கள் வந்து விலை வந்து குறைவாக போடுறாங்க, அதாவது எங்கெங்கே வந்து புது மாடல்கள் வந்திருக்கு, என்னென்ன மாடல்ஸ்கள் இருக்குது, எப்படியான கார் கண்டிஷன்கள் இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற வந்து விலைகள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கொழும்பில் இருக்கிற எல்லா ஷோரூமுகளையும் பார்த்தீங்கன்னா தேடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷோரூமாக வந்து ஏறி இறங்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க வந்து அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் எடுத்து நான் வந்து எல்லா கார்களும் வந்து வெளிக்கொண்டு வரேன். அதாவது கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஊர்களை விட கொழும்பில் வந்து எல்லா மாடல்ஸ் கார்களும் இருக்குது, விலை வந்து குறைவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கார் வாங்குகிற ஒரு ஐடியாவே வரும். அதாவது கார் வந்து எந்த ஷோரூமில் வாங்கலாம், எந்த கண்டிஷனுக்கு உரிய கார் வாங்கலாம், என்ன விலைக்கு வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியா வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து எல்லா காரையும் காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா? கஷ்டப்பட்டு தேடி போடுறேன். ஒரு லைக்கை போட்டுருங்கப்பா. இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோண்டாவோட கார். இதோடைய விலை வந்து 39,50,000. 2015ஆம் ஆண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கு. 614 சிசி. இதனுடைய விலை வந்து 39,50,000. இது வந்து ஹுண்டாய் யோன் ஒரு EON ஸ்லீக் சில்வர் கலர். இது வந்து 40 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைவான கார். இது உள்ளே போயிட்டு கண்டிஷனில் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. டேஷ்போர்ட்டெல்லாம் நல்லா புதுசாக இருக்குது, கவரெல்லாம் நல்லா புதுசாக தான் இருக்குது. இந்த சீட் மட்டும்தான் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. இந்த காப்பேட்டும் கொஞ்சம் பழசாயிட்டு, காப்பேட் வேணால் மாற்றிக்கலாம். இது வந்து மேனுவல் கியர் சிஸ்டம். ஒரு ஆடியோ பிளேயர் ஒன்று இருக்குது. உள்ளே நல்லா தான் இருக்குது. இது வந்து 40 லட்சத்துக்கு ஒரு பட்ஜெட் கார் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஹுண்டாய் யோன் நினைக்கிறேன். எல்லாமே வந்து பவர் மிரர் தான். ஸ்டியரிங் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சீட்டுக்கு பின்னுக்கு இருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 40 லட்சத்துக்குரிய காரை காட்டுங்கன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாம் விலை கூட நான் காராக காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்காக தேடி வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஹுண்டாய் யோனோடது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பின்னுக்கும் கொஞ்சம் சீட் கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது, ஆனால் கண்டிஷன் நல்லா இருக்குது. சொன்னால் பாடி கண்டிஷன். மற்றது வந்து இப்போது முன்னுக்கு வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. சைட்டில் இது பின்னுக்கு வந்து இந்த கையில் திறக்கிறது நான் முன் சீட்டுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து பவர் விண்டோ இருக்குது 2 சைட்டும். பின்னாடி தான் கையில் திறக்கிறது. வந்து ஹுண்டாய் யோன் ஹுண்டாய் கம்பெனியோட ஹுண்டாய் EON போட்டிருக்கு. நல்லா அழகாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஒரு பட்ஜெட்டான கார் வாங்கினா இது வந்து 39 லட்சம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 லட்சம் அப்படி கட்டிட்டு இந்த கார் எடுத்து போகலாம் போல தான் இருக்குது. என்ன சொன்னால் நான் வந்து எல்லா இடங்களும் போயிருக்கேன். எல்லா இடங்களும் அப்படி தான் 40 லட்ச ரூபாய்க்குரிய கார் எல்லாமே 10 லட்சம் 12 லட்சம் ரூபா கட்டி எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும்.
அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பென்டா கார் நிற்கிது. இந்தியாவில் ஒரு பென்டா இருக்குது. இதுவும் வந்து 36,95,000 தான். அதாவது நான் 40 லட்சத்துக்கு உள்ள காரெல்லாம் காட்டுறேன். நான் சொன்ன நிறைய பேர் தான் கேட்குறீங்க, எல்லாம் விலை கூடன காராக காட்டுறீங்கன்ட்டு. ஸோ இது வந்து 36,95,000. இது வந்து பென்டா, மைக்ரோ பென்டா சில்வர் 2 போட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு மாடல். இன்ஜின் வந்து 997 சிசி. உள்ளே காட்டுறேன் பாருங்க. உள்ளே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே சைட்டில் காட்டுற மாதிரி நல்லா இருக்குன்னு. இது வந்து பெண்டாவோடது. முன்னுக்கு வந்து இதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லை. நல்ல கலர், அப்படியே சில்வர் கலரில் கூட ஒரு கிராச் கூட இல்லை, நல்லா இருக்குது. அழகான கலர் உண்டு. நல்ல தனி வந்து அந்த கிரேயும் சில்வரும் அந்த லைட் ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பார்த்துன்னா ஒரு பென்டா கார் நிற்கிது. மைக்ரோ பென்டா ப்ரீமியம் 34,75,000. சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து 34,75,000 மைக்ரோ பென்டா. கொஞ்சம் புது கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல புதுசாக தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சீட்டு நல்லா கவர் பண்ணி நல்லா தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் கார் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கார் வாங்கலாம். இது மைக்ரோ பென்டாவோடது. முன்னுக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 34,75,000. 2016ஆம் ஆண்டு கார். இது நல்லா இருக்குது. நல்ல கலரும் நல்லா இருக்குது. இந்த டேமேஜுகளும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சுசுகி ஒன்று நிற்கிது. சுசுகி மாடல் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,90,000. 38,90,000. 2015ஆம் ஆண்டு மாடல். 796 சிசி. இது வந்து 40 லட்சத்துக்குள்ள ஒரு கார் தான். இது பின்பக்கம் போய் காட்டுறோம் பாருங்கள். இதுவும் வந்து 40 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பட்ஜெட் கார் எடுக்கலாம். இது சுசுகி ஆல்டோ. இது எல்லாம் புது கண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள். சீட்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள். சீட் எல்லாம் புதுசாக இருக்குது. கவர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. அதாவது கண்டிஷன்களையும் விலையும் காட்டுறோம் பாருங்கள். அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது நம்பர் அனுப்புங்க கார் வாங்கணுன்ட்டு. நான் வந்து கார் விற்கிற ஆள் கிடையாது. நான் வந்து இந்த கொழும்புக்குள்ளே எங்கெங்கே வந்து கார்கள் வந்து விற்கிறாங்களோ, அதை விலை குறைந்த விலையில் எங்கெங்கே இருக்குதோ, ஸோ அதுகளை தான் நான் தேடி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து போடுறப்ப அவங்களோட ஷோரூம் நம்பரும் போடுவேன். நீங்கள் அவங்களுக்கு அடித்து கேட்டுக்கலாம். சரிங்க. சுசுகி நல்ல ஒரு ரெட் கலர் கார். ஆல்டோ 800 LX. அதுங்களெல்லாம் விலை கூட இருக்குது. நான் 40 லட்சத்துக்குள்ளே மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுலேயே ஒரு சுசுகி நிற்கிது. இந்த சுசுகி வந்து 38,90,000 தான். மாறு சுசுகி ஆல்டோ 2014ஆம் ஆண்டு மாடல். 796 சிசி.
இதுவும் நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் உள்ள சுசுகியில் வந்து எல்லாமே நல்ல புதுசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே 40 லட்சத்துக்குள்ளே தான். இப்போ ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது. இது வந்து மெனுவல் கியர் சிஸ்டம், ஸ்டியரிங்கெல்லாம் நல்ல புதுசாக தான் இருக்குது. இந்த கிராச்சும் இல்லை, கவர்களும் புதுசாக இருக்குது, சீட்டுகளும் புதுசாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. பின்பக்கம் பாருங்க, சுசுகி ஆல்டோ மாருதி. இது சுசுகி ஆல்டோ மாருதி கார். இதெல்லாமே சுசுகி. நான் 40 லட்சத்துக்கு கூட, நான் 40 லட்சத்துக்குள்ளே மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து வீவா வந்து பெரடுவா இருக்குது. இதோட விலையை பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. இது 46 லட்சம், ஒரு 6 லட்சம் ரூபா கூட. 2012ஆம் ஆண்டு மாடல் பெரடுவா வீவா லிட். பெரடுவா வீவா இது. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இது 46 லட்சம் தான். ஒரு 40 லட்சம் தான், ஒரு 6 லட்சம் ரூபா கூட. ஆனால் ஆட்டோமேட்டிக் கியர் இது. நல்லா மைலேஜ் கொடுக்கணும் நினைக்கிறேன். ஒரு லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் அப்படி ஓடும். வீவா பெரடுவா. கண்டிஷனுங்களெல்லாம் பாருங்கள். வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணாங்க. நான் சேல்ஸ்மேன் இல்லை. நான் அந்த போகிற இடங்களில் வந்து கார்கள் எதுவும் இந்த கண்ணில் பட்டுச்சுன்னு சொன்னால் எடுத்து வீடியோவாக போடுவோம். இது பின்பக்கம். இந்த காப்பீட்டுகள் தான் கொஞ்சம் பழசுகளாக இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கலாம் போல் இருக்குது. சீட்டுக்கு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. பெரடுவா நல்லா தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் கார் தான். 46 லட்சம். ஒரு 15 லட்சமாக அப்படி காட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்டா நிற்குது. அதாவது பெண்டா எக்ரோஸ் ஒன்று இருக்குது. 41,90,000. அதாவது ஒரு 41,90,000, 1 லட்சம் ரூபா கூட. 40 லட்சத்துலேருந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. அதாவது நல்ல புதுசாக தான் இருக்குது. பெயிண்ட்டு நல்லா இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே தான் கொஞ்சம் சீட்டுக்கெல்லாம் பழசுகளாக இருக்கும். 56,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கான் பாருங்கள். சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிளாம். வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடுனது கார். யாராச்சும் இருந்தால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. பெண்டா எக்ரோஸ் புக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி பின்பக்கம் காட்டுறோம். உள்ளே லொக் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் காட்டுறோம். அந்த 56,000 கிலோமீட்டர் தான் ஓடணும்னு சொன்னால் கொஞ்சம் புது கண்டிஷனாக தான் இருக்குது. உள்ளேயும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சுசுகி ஷிஃப்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுசுகி ஷிஃப்ட். இதோட விலை வந்து 48 லட்சம். 48 லட்சம். 2007ஆம் ஆண்டு கார். அம்மா திங்க 2007ஆம் ஆண்டு கார். 48 லட்சமா? 2007ஆம் ஆண்டு. ஆனால் கார் புதுசாக தான் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரியும். பாருங்கள், காரை பாருங்களேன் எவ்வளோ புதுசாக இருக்குது. இந்த சீட்டை பாருங்கள், நல்ல புதுசாக இருக்குது. ஸ்டேரிங்கு, டேஷ்போர்ட்டு, கப்பர் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது. 2007ஆம் ஆண்டு தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிலோமீட்டர் போடலை. சூப்பராக இருக்குது. சுசுகி ஷிஃப்ட். நல்லா பெண்டா கார் நிற்கிது.